guys, இது உங்க எரர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் மூவியோட ட்ரெய்லர் பிரேக் தான் பார்க்க போகிறோம். கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெய்லர் ஓப்பன் பண்ணால் ரெட்ரோ டிவி ஸ்டைலில் 4:4 ஆஸ்பெக்ட் ரேஷியல் தான் நம்ம ஸ்க்ரீனே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷாட்டில் நமக்கு தெரியுது நமக்கு ஒரு ரெட்ரோ கிளாசிக் தீம் லுக்கு தான் நமக்கு தர பார்க்குறாங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த மூவிக்கு நல்லா சூட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷூவும் ரீட்ஸும் ஒருத்தருக்கு பேக்ஸ்டர் பில்டிங்கை சுற்றி காமிக்கிறாங்க. அது உள்ளே இருந்து ஆமாம் கைஸ், இது அவங்களோட ஹெட் குவார்ட்டர். பேக்ஸ்டர் பில்டிங் தான் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே நாங்கள் என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு ரீடு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வாரத்துக்கு ஒரு வாட்டி சண்டே 7 PM நாங்கள் எல்லாரும் கன்ஃபார்ம் ஒன்றா சேர்ந்து டின்னர் சாப்பிடுன்னு சொல்கிறாரு. இந்த ஃப்ரேமில் உங்களுக்கு 2 பில்டிங் தெரியும். அதில் ஒரு பில்டிங் வந்து அவெஞ்சர் 1 மூவிக்கான ரெஃபரன்ஸ் இல்லாம் தோர் போய் இட்டாரி ட்ரைப்க்கு எதிர்க்க அந்த பில்டிங்கில் நின்று தண்டர் பவர் யூஸ் பண்ணுவார். இன்னொரு பில்டிங் வந்து சென்ட்ரியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். காமிக்ஸில் இதே லுக்கில் தான் சென்ட்ரியோட பில்டிங் இருக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸ் தான் நம்ம மூவியில் காட்டுவாங்களா இல்லையான்னு தெரியாது. கன்ஃபார்ம் காட்ட மாட்டாங்க. அது ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. எனக்கு நெக்ஸ்ட் இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெர்பி காட்டுறாங்க. இது வந்து இந்த ஹெர்பி ரோபோட் வந்து நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அசிஸ்டன்ட் மாரி இங்கே அது குக் பண்ணின்னு இருக்கு. அதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி வாவுன்றாரு. ஹெர்பியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஹியூமனாய்டு எக்ஸ்பெரிமெண்டல் ரோபோட் பி டைப் இன்டர்கிரேட்டட் எலக்ட்ரானிக். இதுதான் ஃபுல் ஃபார்ம். இந்த ரோபோட்டை ஃபர்ஸ்ட் காமிக் சீரியலில் இன்ட்ரோ பண்ணல, ஒரு அனிமேட்டட் கார்ட்டூனில் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் காமிக்ஸ்லேயே இன்ட்ரோ பண்ணாங்க. ப்ரீவியஸ் மூவிலாம் இது காட்டியிருக்க மாட்டாங்க. சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் காட்டியிருப்பாங்க. மற்றபடி யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இல்லை கரெக்டாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம திங்க காட்டுறாங்க. திங்க பார்த்தீங்கன்னா காமிக் அக்யூரேட்டாக ஃபுல் சூட்டில் இருக்காரு. டாப் டு பாட்டம் வரைக்கும் கவர் ஆகிருக்கு. ஆனால் நம்ம பழைய படத்தில் இல்லை கார்ட்டூன்லாம் பார்த்துருப்போம். அவர் ஒரு ட்ரௌசர் மாரி தான் போட்டிருப்பாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபியூ இஷ்யூஸில் அவர் ஃபுல் கவர் ட்ரெஸ் தான் போட்டுன்னு வருவார் காமிக்ஸில். அதுக்கப்புறம் தான் 4 பேரில் இவர் கொஞ்சம் வித்தியாசம் ஷேட் காமிக்கணும்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் ட்ரௌசர் லுக்குக்கு சேஞ்ச் பண்ணாங்க. வர மார்வல் நெக்ஸ்ட் படத்துலையும் அவருக்கு இந்த காஸ்டியூம் கன்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணுவாங்க நம்ம நம்பலாம். வேற ஒரு ஷாட்டில் திங்க வந்து ஒரு ரோட் சைட் டிவி ஷாப்பில் போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதை காட்டுறாங்க. அதை பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. அந்த கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் கோட் மாதிரியும் ஒரு ஹேட் மாதிரி போட்டிருக்காரு. அதுவும் காமிக் அக்யூரேட் லுக்கு தான். இது பழைய ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்துல யூஸ் பண்ணி இந்த லுக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால டச் தான். இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீட் வந்து ஏதோ போர்டில் வந்து ஈக்குவேஷ் ஃபார்முலா ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த பிக்சர்லாம் பார்த்தா நமக்கு ஒரு தேரியும் கிடைக்குது. டெலிபோர்ட் மிஷினுக்கான ஃபார்முலா தான் ட்ரை பண்ணியிருக்காரு. ஜூம் பண்ணி பார்த்து நமக்கு கொஞ்சம் டீட்டெயில் கிடைக்கும். தேரி படி பார்த்தீங்கன்னா அவர் டெலிபோர்ட்டர் மிஷின் கண்டுபிடிச்சி மல்டிவர்ஸ் லெவலில் டெலிபோர்ட் ஆகிற போர்ட்டலை கண்டுபிடிப்பாருன்னு தேரி ஒன்று ஓடுது. இதேமாரி காமிக்ஸில் ஒன்று இருக்கு. அதுவும் இல்லாமல் கேங் கவுன்சில் மாரி நமக்கு ரீட் கவுன்சில்னும் காமிக்ஸில் இருக்கு. அதுக்கெல்லாம் இவங்க இதுமாரி போர்ட்டல் மல்டிவர்ஸ் போர்ட்டல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவர் இந்த படத்தில் மல்டிவர்ஸ் போர்ட்டலை கண்டுபிடிச்சி நம்ம படம் எண்ணில் அது வழியாக நம்ம எர்த்துக்கும் இவங்களோட ரியாலிட்டிக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கூட வாய்ப்பு இருக்கு. படத்தை பார்த்தா தெரியும். ஒரு இது கனெக்ஷன் குத்து தான் ஆகணும். அது படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் மாரி காட்டுறாங்க. இந்த படத்தில் ஆரிஜின் ஸ்டோரி கன்ஃபார்ம் காட்ட போகிறதில்ல. அதனால ஃப்ளாஷ்பேக்லேயே இவங்களோட ஆரிஜின் ஸ்டோரி இவங்க நினச்சி பார்க்குற மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஃப்ளாஷ்பேக் போகும்போதுலாம் ஆஸ்பெக்ட் ரேஷியோட சைஸ் 4:4 மாறுது. ஓல்டு டிவி கிளாசிக் லுக்கில் நல்லாவே இருக்கு. ட்ரெய்லரில் ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ரீடும் அவங்க டீமும் லான்ச்சுக்கு ரெடி ஆகுறாங்க. காமிக்ஸ் படி ரீடு தான் இந்த ராக்கெட்டை இன்வென்ட் பண்ணுவார். ஸ்டாருக்கு போய் ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ண. ஆனால் கவர்மெண்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடும். அதே மீறி இவர் போய் அவன் சொல்லி 4 பேரும் இவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஸ்பேஸ்க்கு போனதுக்கப்புறம் காஸ்மிக் ரே வந்து தாக்கி உங்களுக்கு பவர் கிடைக்கும். அவங்களுக்கு கேரக்டர் அவங்களுக்கு எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு பவர் கிடைக்கும். நம்ம ஜான் ஸ்ட்ராம் பார்த்தீங்கன்னா ஹெட் வெயிட் மாரி ஹெட் ஹார்ட்டு, அதுவும் ஹார்ட் லுக்கிங் கை வேற. அவருக்கு ஏற்ற மாரி நெருப்பு பவர் கிடைச்சிருக்கும். நம்ம சூக்கு பார்த்தீங்கன்னா ரீடு வந்து இவங்களை இக்னோர் பண்ணினே இருப்பாரு, கண்டுக்கவே மாட்டாரு. அதனால இவங்க இன்விசிபிள் உமனா மாறி இருப்பாங்க. நம்ம ரிச்சர்ட் பார்த்தீங்கன்னா அவர் இன்டெலிஜென்ட் ஃபிளெக்சிபிள் மைண்டுன்னு அவரே நினைப்பாரு. அதனால அவருக்கு ஃபிளெக்சிபிள் லப்பர் பவர் மாரி கிடைக்கும். பென் அவர் அக்லின்னு நினைப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோன் வச்சு அக்லி லுக்கில் மாறிடுவாரு. மாறுன்னு நினச்சி அது அவர் வருத்தமும் படுவார். ரீடுக்கு எப்பவுமே ஒரு கவலை இருக்கும். நம்மளால தான் பென் இதுமாரி கல் ஷேப்புக்கு மாறிட்டான்னு சொல்லிட்டு நினச்சி அவரும் கொஞ்சம் கஷ்டப்படுவார். ஜானிக்கும் பென்னுக்கும் எப்பவுமே ஒரு பிரதர் சண்டை மாரி எப்பவுமே வந்துருக்கும். ஜானி வந்து நம்ம
பென் திங்க வந்து கலாச்சினே இருப்பாரு, இதுமாதிரி கல் உருவகிலியாக தான் பண்ணியிருப்பாரு. அதனால 2 பேருக்கும் சண்டை வரும். அதுக்கப்புறம் நல்லா இதோ சேர்ந்துருவாங்க, புரிஞ்சுப்பாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஷூ அவங்களோட பவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் காமிக் படி பார்த்தீங்கன்னா அவங்களாம் போய் ஒரு சஸ்பேஸில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் பவர் கிடைக்கும். ஆனால் இந்த மூவி ட்ரைலர் படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ராக்கெட்லேயே பவர் கிடைக்கிற மாதிரி இருக்க போகுது. ஏன்னா ஷூக்கு அங்கே தான் பவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இந்த சீன்ல நம்ம ஜானி ஃபயர் பவர் யூஸ் பண்ணுறாரு. ஜானி ஆக்ட் பண்ணியிருக்கிறது யாரு தெரியுமா? ஜோசப் குயின். அது நம்ம எடிங்க ஸ்ட்ரேஞ்சர் திங் 4 சீசன் 4ல வருவார். எடி கொஞ்சம் கோளாறான கை. ஸ்ட்ரேஞ்சர் திங்ல அவர் இன்னும் யூஸ் பண்ணியிருக்கலாம். பாவம் மேல் லோகம் போயிடுவாப்புல. அவர் ஃபயர் பவர் யூஸ் பண்ணும்போது அவர் ட்ரெஸ் வந்து எரியாது. ரீடு தான் எரியாத மாரி ஒரு ட்ரெஸ் இன்வென்ட் பண்ணி தந்திருக்காரு. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் மாலிகுல் ஃபார் இன்ஸ்டன்ட் அடாப்ட். இது ஃபயர்ல பர்ன் ஆகாத மாரி ரீடு ரெடி பண்ணி தந்திருக்காரு ஜானி ஸ்டார்முக்கு. இந்த ஷாட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி ஸ்பேஸ் அட்மாஸ்பியரை தாண்டி வெளியே போய் ட்ரை பண்ணுவார். அங்கே அவர் நெருப்புலாம் அணைஞ்சிரும். ஏன்னா ஸ்பேஸ் அட்மாஸ்பியரை தாண்டினா அங்கே ஆக்சிஜன் இல்லாமல் அவர் அப்படியே கீழே உயிர மாரி காட்டுவாங்க. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபென்டாஸ்டிக் 4ஓட கார் காட்டுறாங்க. காமிக்ஸில் இதுக்கு நிறைய வெர்ஷன் இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் லுக் கார் ஸ்டைலில் தானே நம்ம காட்டுறாங்க. ஆனால் நல்லா டிசைன் எல்லாம் சூப்பராக மாரி தான் இருக்குது. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் ஃபென்டாஸ்டிக் 4 படத்தில் பார்த்தீங்கன்னா அது வேற மாரி இருக்கும். 4 பேர் 4 இடத்துல உட்கார மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காரில் நம்ம பெண்ணை எப்படி உள்ளே உட்கார போகிறான்னு தெரியல. அது நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இந்த ஷாட்டில் ஒருத்தர் காமிக்கிறாங்க. இவர் ஒரு மைனர் வில்லங்க. பேர் வந்து ரெட் கோஸ்ட்டு. இவர் சோவியத் யூனியன் சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட். இவரால் ஒரு 3 குரங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னும் கேட்டால் இன்டர்லிங்காக இருப்பார் அந்த 3 குரங்கு கிட்டேயும். இதை கண்ட்ரோல் பண்ண தான் இவர் பவர். இவர் ஒரு மைனர் வில்லனாக இருக்கலாம் இந்த படத்தில். இல்லைனா இன்னொன்று கேரக்டர் மோல்மேன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அவராக கூட இருக்கலாம், நமக்கு கரெக்டாக தெரியல. இப்போதைக்கு ரெட் கோஸ்ட் தான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா வானமே பத்து எரியுது, விண்கல்லாம் இருக்குது. இதுக்கு ஒரு தேர் இருக்குங்க. ஒரு காமிக் சீரீஸில் நம்ம வாட்சர் வந்து நம்ம பூமியை சுற்றி நெருப்பம் விண்கல்லம் இருக்கிற மாதிரி பண்ணிடுவார். ஏன்னா நம்ம எர்த்து வந்து கேலக்டஸ் கண்ணில் படாமல் இருக்க வாட்சர் இதுமாரி பண்ணிடுவார். சொல்ல முடியாதுங்க. வாட்சர் கூட இந்த படத்தில் கேமியா வரலாம் சொல்லி பேசினு இருக்காங்க. ரூமர் கன்ஃபார்மாக இதுக்கும் இருக்குது. படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஷாட்டில் தான் நம்ம மெயின் வில்லன் கேலக்டஸை காட்டுறாங்க. பின்னாடிலேருந்து பார்க்க லுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் இவர் சைஸ் சின்னதாக காட்டுற மாதிரி இருக்குது. இவர் வாய்ஸ் சைஸ் நம்ம பூமியை முழுங்குற மாதிரி இருக்கும். அவர் ஒரு சிட்டி சைஸ் தான் வராரு. படத்தில் அவர் எப்படி காட்டுறாங்கன்னு பார்ப்போம். இந்த ஷாட்டில் ஒரு 4 பேரும் ஒரு போஸ்ட் தராங்க. இல்லைன்னா நம்ம அவங்க பப்ளிக்கு ரிவீல் கூட பண்ணலாம். இதுமாரி நாங்கள் 4 பேர் பவர்ஸோடு இருக்குன்னு சொல்லி பப்ளிக்கு அந்த சீன் மாரி கூட இருக்கலாம். இது ஐகானிக்காக ஒரு மாதிரி நல்லா இருக்குது. 4 பேரும் ஒரு ஃப்ரேமில் இருக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லை சில்வர் சர்ஃபர் கன்ஃபார்ம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம மேல் வெர்ஷன் இல்லை ஃபீமேல் வெர்ஷன் சில்வர் சர்ஃபர்னு தெரியும் எல்லாருக்கும். ரூமர் படி பார்த்தீங்கன்னா நம்ம விக்டர் வாண்டூம் ராபர்ட் டவுனி ஜூனியருங்க. அவருக்கு கேமியோ கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவருக்கு மட்டும் கேமியோ கொடுத்தா வேற லெவல் படம் எங்கேயோ போயிடும். அதுதான் உண்மை. அவருக்குனே படம் பிச்சுனோட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த படத்தோட தீமு செட் பீஸு இந்த எல்லாம் சூப்பராகவே இருக்கு. நல்லா ஓல்டு சைடில் கிளாசிக் ஃபியூச்சரிக் லுக் தந்துருக்காங்க. இது கலர் பேட்டர்னு ப்ளூ ஒயிட்டு எல்லாமே ஒரு நல்ல டச்சாகவே இருக்கு. படம் வந்தால் தெரியும் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் எல்லாரும் நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்குறோம். ஒரு ஹைப் கன்ஃபார்ம் இருக்கு இந்த படத்துக்கு. அவ்வளோதான் ட்ரெய்லரில் காட்டினு இருக்கேன். வேற ஏதாச்சும் டீட்டெயில் இருந்து நான் வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன் கைஸ். இப்போதைக்கு அவ்வளோதான். பை கைஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க. டாடா பை பாய்.